இன்னைக்கு வந்து நம்ம தளபதியோடைய பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து நம்ம வந்து போன மாதத்துலேருந்தே அங்கே வந்து தளபதி என்ன பேசுவார் அதுதான். இப்போது மீடியாக்கள் என்னன்னா தளபதி என்ன பேசுவார், அவரை வச்சு நம்ம எப்படி டிஆர்பி ரேட் ஏற்றலாம், நியூஸ் வாங்கலாம் அப்படின்றது தான். தளபதி ஒரு சின்ன ஒரு விஷயம் பேசினாலும் வந்து அது வேர்ல்டு வைடில் பேச ஆரம்பிச்சுறாங்க. மற்றபடி எந்த ஒரு தலைவருக்கும் வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஒரு சில பேர் இது வந்து சின்ன கட்சி, சின்ன பசங்க, இவங்களுக்குனா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பசங்களை சின்னவங்க சொல்கிறீங்களா, ஓட்டு ஏன் கேட்குறீங்க? வந்து இவங்க சின்ன பசங்க, இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க ஓட்டு எதுக்கு கேட்குறீங்க? சின்ன பசங்க எதுக்கு ஓட்டு கேட்டு பாருங்க. நீங்கள் பெரியவங்களே பார்த்து நீங்களே ஓட்டு போட்டு நீங்களே பார்த்துக்கணும் தானே. இது வந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு இதெல்லாம் குற்றச்சாட்டடா அப்படின்னு வைக்கக்கூடாது. ஒரு கட்சின்னா குறை இருக்கும் தான், அந்த குறையை நீங்கள் சொல்லுங்கள். மற்றபடி இந்த விஷயத்தெலாம் நீங்கள் பேசி ஒன்றும் ஆபத்து கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. இவரெல்லாம் என்ன தெரியும், இவரெல்லாம் அரசியலுக்கு போகிறாரு, இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிற எப்படி அவங்கள இந்த மென்டாலிட்டி எப்படி புரிஞ்சிக்க முடியல. யாருக்கு என்ன தான் தெரியாது, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். சரிங்களா? வந்து இதை பண்ணாதான் நீங்கள் வந்து அரசியலில் போக முடியும், மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்றதுலாம் கிடையாது. யார் வேணால் பண்ணலாம். இது வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், இந்த விஷயம் தெரியாமல் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. மீடியா கிட்ட பேச மாட்டாரு சொல்கிறீங்களே, அவர் இதுக்கு முன்னாடி நிறைய மீடியாக்கெல்லாம் பேசியிருக்காரு. அவர் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். அவர் வந்து எந்த பிரச்சனையும் போக மாட்டாருன்னு சொல்கிறீங்களா, அவர் நிறைய பிரச்சனைக்கு போயிருக்காரு. நீங்கள் அவர் இப்போ தான் பார்க்குறீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னுடைய ஏஜ்லேயே எனக்கு அவரை பற்றி நிறையவே தெரியும். 2007 சரி, நம்ம ஸ்ரீலங்கா எதிர்க்காக வந்து நம்ம முதல்ல குரல் கொடுத்தது நம்ம தளபதி தான். அவர் அப்பயே ஆரம்பிச்சிட்டார். ஒரு சில பேர் வந்து அவரையும் 50 வயசில் அரசியல் வர்றாரு, 2 வயசில் வர்றதுங்க. அவர் 2007 அரசியல் பண்ணிட்டார். அவருடைய கெரியர் ஸ்டார்டிங்லேயே அரசியலுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிட்டார். அவர் இப்போ ஒன்று என்ட்ரு ஆகலை, அவர் அப்பயே என்ட்ரு ஆகிட்டார். ஓகேங்களா? தளபதி இன்னைக்கு பேசின ஸ்பீச் வந்து நாளைக்கு எந்த மாரி யாராருக்கு என்னென்ன கதை சத்தம் கேட்க போகுதுன்னு தெரியல. ஓகே, நாளைக்கு நம்ம இன்ஸ்டாவில், சோஷியல் மீடியா, யூடியூப் அதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா?